அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். அழகே அழகு சீரியல்ல நம்ம அழகுமதியும் அழகுமலர் ரேவதி எல்லாருமே கோவில்ல மீட் பண்றாங்க. ஆனா பெருசா ஒன்றும் அழகுமதியும் அழகுமலரும் பேசிக்கல. ரேவதி வந்து அவங்க அண்ணியை பார்க்க வராங்க. என்ன நீ என்ன வர சொன்னீங்களேன்ட்டு, ஆமா சும்மா தான் உன்னை பார்க்க வர சொன்னேன் அப்படின்றாங்க. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? இந்த பொண்ணு தான் நம்ம சுரேஷ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு. ஆனா செம்ம ஆளா இருப்பா பாரு. வீட்டுக்காரையே எதிர்த்து பேசுறானா பாத்துக்க. அவள் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பா. நல்லா வேணும் அந்த மனுஷனுக்கு. பாவம் இந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு வர வச்சு அவங்க அப்பாவும் இவங்களும் படாத பாடு படுத்திட்டாங்க. என் தம்பியும் என் புருஷனும். பேசிக்கா சுரேஷ் நல்லவன் தான். என் புருஷன் கூட சேர்ந்து தான் இப்படி பண்றாரு அண்ணின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்க்கவும் அழகா இருக்கா. நல்ல பொண்ணாதான் தெரியுது அப்படின்ட்டு அழகுமலரும் சொல்றாங்க. அங்க வந்து தெரிஞ்சவங்ககிட்டலாம் இவங்க பழகிறத பார்த்து ரொம்ப அந்யுன்யமா அன்பா பாசமா இந்த அழகுமதி கோயிலில் வரவங்ககிட்டலாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரேவதி என்ன பண்றா, அண்ணி நான் கொஞ்சம் நகை எடுத்துட்டு வந்திருக்கேன், இதை வச்சுக்கோங்க, காது குத்து செலவுக்கு நீங்க அண்ணங்கிட்ட கொடுங்க. அண்ணன் பாவம் ஒத்தையிலேருந்து எவ்வளோ கஷ்டப்படுது. எவ்வளோதான் நீங்க கொட்டி கொட்டி செஞ்சாலும் என் வீட்டு ஆளுக்கு வந்து திருப்தியே படமாட்டாங்க. எதனாவது குறை சொல்லுவாங்க. இந்த அசிங்கம் அவமானம் தேவையா? அண்ணன் பாவம் எங்கெங்க கடன் போட்டதோ எவ்வளோ வட்டிக்கு வாங்குதோ எனக்கு தெரியல. இதை நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்கா. நீ ஏற்கனவே என் கல்யாணத்துக்கு நிறைய கடன் வாங்கியிருக்கு. அண்ணன் பாவம் இன்னும் ஒரு ஸ்ருதி கல்யாணம் வேறு இருக்குது, என்ன பண்ணுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு தங்கச்சியாக வந்து ஒரு அன்னிக்காரிக்கிட்ட எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுகிறா தெரியுமா? பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. சில பேர் வந்து ஊர் உலகத்தில் இருக்காங்க, தான் அண்ணன் குடும்பம் கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு தன்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறாங்க. சில பேர் வந்து நம்மளுக்கு என்னன்ட்டு இருக்காங்க. இந்த தருணம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் அண்ணி நாத்தனார் பாண்டிங் வந்து பார்க்கவே செம சூப்பராக இருக்குங்க. கடைசி வரைக்கும் இங்கே இந்த மாதிரி ஒற்றுமையாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். கூட இவங்க அழகுமதியும் வந்து ஜாயின் ஆனால் இன்னும் சூப்பராக தான் இருக்கும். ராகவன் இருக்கார்ல, அவர் பாருங்களேன், தான் பையன் வந்து என்னடா காது குத்து ஃபங்க்ஷன் வேறு வருது, நீ என்னப்பா பண்ண போற, நீ வாங்குற சம்பளத்துக்கு வந்து வட்டி கட்டுவியா, கடன் பிரச்சனைலாம் தீப்பியா, பத்தாதுக்கு இவ்வளோலாம் என்ன ஏற்பாடு பண்ண போறேன்னு ஒரு தகப்பனா அவர் கேட்டிருக்குங்க. அது கேட்கல. ஏதோ அவனால முடிஞ்ச 110 ரூபா வட்டிக்கு வாங்கி என்னென்னவோ பண்ணி ஒரு கடன் வாங்கினா அதில் ஒரு பொருள் வாங்கின வந்தா அதில் ஒரு குறை சொல்கிறாங்க. பாக்கியராஜும் அவங்க அப்பா அம்மாவும், இது என்ன பொருளாக, இது வைரத்தோடு வாங்கின வர்றது தானே, வைரக்கம்பில் வாங்கின வர்றது தானே, இவ்வளோ வெயிட்டே இல்லை. பார்க்க என்ன நினைப்பாரு, என் மாப்பிள்ளை என்ன நினைப்பாரு, ஏதோ மன்னிக்கிறேன்னு நினச்சாரு, அதை கூட மன்னிக்க மாட்டார். அவர் பெருமைப்படுத்தணும்டா, நம்ம கௌரவம்டா, மாப்பிள்ளடா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைன்னு தங்கராஜை வந்து தலை மேலே தூக்கி வச்சு ஆடுறாரு. கடைசியில் இந்த மாப்பிள்ளையால் என்ன அசிங்க அவமானப்பட்டு நிற்க போகிறாரு தெரியுது இந்த ராகவன். இந்த ராகவன் சம்சாரம் இருக்காங்களே, அவங்க அதுக்கு மேலே இத்தனை வருஷம் அவங்க புருஷன் கூட குடும்பம் நடத்தி எவ்வளோ பணம் சேர்த்து வச்சிருக்கலாம். அந்த பணத்தையாச்சும் குடும்ப செலவு மிச்சப்படுத்தி அந்த பணத்தை அந்த பையனுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம்ல. அதுக்கெல்லாம் துப்பு கிடையாது. ஏதோ மருமக புருஷனுக்கு தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் காசை மிச்சப்படுத்தி இழுத்து பிடிச்சி ஒரு சீட்டு போட்டு அந்த பணத்தை எடுத்து கொடுக்குறா. ஏங்க நீங்கள் என்ன செலவுக்கு வச்சுங்க, அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு யாரை கேட்டு சீட்டு போட்ட, ஏது உனக்கு இவ்வளோ பணம், என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலப்படுத்தி பேசுகிறாங்க. அவங்க அம்மா வீட்டை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த அம்மா என்ன செஞ்சிட்டாங்கன்னு தெரியல. ஒரு பக்கம் எஸ்பி சுரேஷுக்கும் அழகுமதிக்கும் ஒரு பனி போராவே போயிட்டுருக்கு. இவர் போகிற இடத்துலலாம் எதாச்சுமா அவரும் வராரு, ஏடா கூடமாக எதனாவனு பேசுகிறாரு. அழகுமதியும் நல்லா லெஃப்ட் ஹேண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. என்ன பண்ண போகிறாரு தெரியல. சீர்வரிசை வந்து இவராச்சும் வட்டிக்கு வாங்கி செய்கிறாரு பாக்கியராஜ். இவர் எல்லாம் லஞ்சத்திலேயே வாங்கி எல்லா சீர்வரிசையும் ஏற்பாடு பண்ணிட்டுருக்காரு. நல்லதுக்கே காலம் இல்லைங்க. என்ன நடக்க போதோ தெரியல. இந்த காது குத்து ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக நடக்க போதா இல்லை கேட்டா ஃபங்க்ஷன் நடக்க போதான்னு தெரியல. பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்பு சொந்தங்களே, நன்றி, வணக்கம்.